அனைவருக்கும் வணக்கம். சிவி பயண வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நம்ம ஐரோப்பிய தொடர் தொடங்க போது நான் ரொம்ப பல ஆண்டுகளாக கனவு கண்ட இந்த தொடரில் என்ன அப்படின்னா, என்னோடய அப்பா அம்மாவை நான் ஐரோப்பாவுக்கு கூப்பிட்டு வரணும்னு சொல்லி ரொம்ப நீண்ட நாள் என்னோடய ஆசை. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு கால ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். அதை பல முறை நான் முயற்சி பண்ணி என்னால் முடியாமல் போச்சு. இதுக்கு முன்னாடி கொரோனா காலங்களில் அப்போ வர முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் குழந்தை பாரி பிறந்தான், அதுக்கப்புறம் நிலா பிறந்தா. இந்த மாதிரி இடையில் நிறைய காலங்களில் நிறைய நல்ல நிகழ்வுகள் இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வர முடியல அப்படிங்கிறது ஒரு ஏக்கமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து என்ன சொல்கிறது, நான் பிறந்ததுக்கப்புறம் அவங்க நான் பிறந்ததுலேருந்து நான் கல்லூரி படித்து இங்கே வெளிநாட்டுக்கு படிக்க உயர்கல்வி படிக்க வந்து பிறகும் கூட கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் எங்கள் அப்பா அம்மாவோட வாழ்க்கை எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துல தான் இருந்துச்சு. அவங்க கல்யாணம் ஆகி எந்த இடத்துல அவங்க வாழ்க்கையை தொடங்கினாங்களோ அந்த இடத்துலேருந்து ஒரு அடி கூட நகரவே இல்லை. இத்தனைக்கும் அவங்க ரொம்ப கடினமான உழைப்பாளிகள். அதாவது உங்கள் அப்பா அம்மா மட்டுமா உழைக்கிறாங்க, எல்லோரும் தாண்டா எங்கள் அப்பா அம்மாவும் அப்படி தாண்டா வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம ஊரில் இருக்க பெரும்பான்மையான பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட குழந்தைகளுக்காக மட்டுமே தான் வாழ்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க, உழைக்கிறாங்க. அதுலேயும் ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு சின்ன ஆசைகளை கூட இது பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு ஆசை இருந்துச்சுன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா தான் இருக்கும். ஆனாலும் அதை வச்சு ஏதாச்சும் நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்களே ஒழிய வேறு அவங்களுக்கான இதை எதுவுமே செஞ்சுக்கிற மாட்டாங்க. அதுவும் எங்கள் அப்பாலாம் சொல்லணுன்னா, இப்போ எங்கள் ஊரில் எங்களுக்கு விவசாய நிலம் இருந்துச்சு. சின்னதாக எங்கள் அப்பா அம்மாவுக்கு விவசாய நிலம் இருக்குது. அவங்க அந்த நிலத்தில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் காலையிலேருந்து ஒரு 7-8 மணி வரைக்கும் எங்கள் நிலத்தில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா, 5 மணிலேருந்து அதுக்கப்புறம் போய் வேறு வயல்களில் போய் கூலி வேலைக்கு போவாங்க. எங்கள் அம்மா அதுக்கப்புறம் எங்கள் வயலில் இந்த தண்ணி பாய்ச்சறது, இல்லை வரப்பை வெட்டுறது, இந்த மாதிரி இப்போ இல்லை களை பறிக்கிறது, களை எடுக்கிறதுன்னு இந்த வேலைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. திரும்ப மாலையில் எங்கள் அப்பா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாடு வச்சுருந்தோம், அந்த மாட்டுக்கு புல் எடுத்துகிட்டு வருவாங்க. புல் எடுத்துகிட்டு அதை போட்டு மாட்டுக்கு பால் கறந்து அதுக்கப்புறம் மாலையில் 6 மணி 6:30க்கு பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. இது வரைக்கும் நாங்கள் பள்ளிக்கூடத்துலேருந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, எங்கள் அம்மா பிறந்ததும் அதே ஊருன்றதுனால எங்கள் ஆயா வீடு அங்கே இருக்குது. ஆயா வீட்டில் இருப்போம். நாங்கள் பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு 4 மணிக்கு வந்தோன்னா எங்கள் ஆயா வீட்டில் போய்ட்டு ஏதாச்சும் சாப்பிட்டு அப்புறம் மாலை வகுப்பு ஏதாச்சும் இந்த டியூஷன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பயிற்சி வகுப்பு இருக்கும். அங்கே போய் அவங்க கூட அங்கே படிப்போம், ஏதாச்சும் பண்ணுவோம், அதுக்கப்புறம் விளையாடுவோம். பெரும்பாலும் எங்கள் அப்பா அம்மாவை பகல் நேரத்தில், பெரும்பாலும் இல்லை, 1988 இருந்து இப்போ வரைக்கும்னு கூட சொல்லுவேன். ஆனால் இப்போல்லாம் கூட சில நாள் வீட்டில் இருக்காங்க பகல் நேரத்தில். 1988 2020 வரைக்குமே கூட அவங்க பகல் நேரத்தில் அவங்கள ஊருக்குள்ளே வீட்டில் யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. ஏதாச்சும் இந்த அரசு மலிவு விலை கடையில் ஏதாச்சும் இது போடுவாங்கள்ல, அந்த மாதிரி மண்ணெண்ணெய் வாங்குறது, அரிசி வாங்குறது, கோதுமை வாங்குறதுன்னு அதுக்காக இருந்திருப்பாங்களே ஒழிய மற்றபடி அவங்கள பகல் நேரத்தில் பார்க்கவே முடியாது. ஏன்னா வயலில் இருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது கண்டிப்பாக எனக்கு அதாவது நான் இங்கே படிக்க வந்தப்போலாம் எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கும், நம்ம அப்பா அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு. ஆனால் அது எப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக தீவிரம் ஆச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறதுக்கு இது பண்ணும்போது தான் தெரியுது. இத்தனைக்கும் நான் என்ன சொல்கிறது, எனக்கு நல்லா படிக்க வச்சுருக்காங்க, வருமானத்தில் எந்த சிக்கலும் இல்லை இறையர்கள்னால. குழந்தைய பார்த்துக்கிறது மட்டும்தான் அதுவே கடினமாக இருக்கும் எங்களுக்கு. குழந்தை சின்ன அழுவாங்க, என்ன எதுக்கு அழுறாங்கன்னு தெரியாது, அவங்கள அமைதிப்படுத்தணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் சின்னதாக. அந்த சின்ன விஷயங்கள் பண்ணும்போதுமே எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இது பண்ணாங்களா. இந்த கஷ்டங்களுக்கு நடுவில் அவங்களுக்கு பொருளாதார சிக்கலும் இருக்குது. அவங்க படிக்கலை, அவங்கள படிக்க வைக்கலை, விவசாய வேலைகள் தான், கூலி வேலைகள் தான் செஞ்சாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பொருளாதார வழியும் இது பண்ணி அதுக்காகவும் ஓடணும், அதுக்கப்புறம் குழந்தையும் வளர்க்கணும், இந்த மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு அதை நினைக்கும் போது எனக்கு ஒரு குழந்தை வந்த பிறகு தான் எனக்கு அதெல்லாம் இன்னும் தெரிஞ்சுது. அவங்க மேலே மதிப்பு இன்னும் அதிகமாச்சு. இந்த மாதிரி காலையிலேருந்து மாலை வரைக்கும் வேலை செஞ்சாலுமே இரவு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10-12 மணி நேரம் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒருத்தர் இதே மாதிரி 30 வருஷம் உழைக்கிறாங்க. ஆனாலும் அவங்க வாழ்க்கையிலேருந்து ஒரு சின்ன சந்தோஷம் கூட இல்லை. அதாவது அடுத்த கட்டத்துக்கு ஒருவேளை அவங்க மகிழ்ந்திருப்பாங்க, நம்ம பசங்களை நல்லா படிக்க வச்சுட்டோம், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்குன்னு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்களே ஒழிய அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில், உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு படம் எங்கள் அப்பா அம்மா ஒரு படத்துக்கு கூட போனதே கிடையாது. திரையரங்கத்துக்கு போய் ஒரு படம் கூட பார்த்ததே கிடையாது. எங்கள் வீட்டில் தொலைக்காட்சி பெட்டி கிடையவே கிடையாது. நான் கல்லூரி படித்து முடிக்கிற வரைக்குமே எங்கள் வீட்டில் தொலைக்காட்சி பெட்டி கிடையாது. அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களை என்னால் சொல்ல முடியும். எங்கள் அப்பா அம்மா தேநீர் குடிக்க மாட்டாங்க.
எங்கள் வீட்டில் மாடு இருந்துச்சு, பால் இருந்துச்சு. ஆனால் பால் கறந்து அதை ஊற்றி அதுலேருந்து வர காசை எடுத்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க. இவ்வளோ உழைச்சும் ஏன் அவங்களால எதுவும் பண்ணிக்க முடியல அப்படின்னா, வீடு வந்து அதே மாதிரி எங்கள் வீடை சொல்லணுன்னா வந்து சாணி முழுகுன ஒரு மண் தரை. நான் அந்த வீட்டை காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடு தான் வந்து எங்களுக்கு வந்து நான் 2014 வரைக்கும், நான் 2010 வெளிநாட்டுக்கு வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கு, முதுகலை படிக்கிறதுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வேலையில் சேர்ந்தேன், சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சேன். அது ஒரு தனி கதைன்னு வச்சுக்கோங்க. 2014 வரைக்கும் இதுதான் எங்கள் வீடு. இந்த வீட்டில் தான் வந்து எங்கள் அப்பா அம்மா வசித்தாங்க. நாங்கள் கல்லூரி படிக்கும்போது நானும் என் தம்பியும் ஒரு நல்ல விடுதியில் தங்கி படித்தோம். இங்கே உயர்கல்வி படிக்கும்போது ஒரு நல்ல விடுதியில் தங்கியிருந்தோம். ஆனால் எங்கள் அப்பா அம்மா வந்து இந்த மண் குடிசை கூரை வைந்தது. இதே மண் தரை தான். மழை காலத்தில் வந்து குளிர் அடிக்கும். அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, வெளியே தண்ணி வந்து உவாதம் அடிக்கும். உள்ளே வந்து ஈரமாக கூட ஆகும் சில நாள். அதுலேயே தான் வாழ்ந்தாங்க. இவ்வளோ உழைச்சிங்க, இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, என்னையும் என் தம்பியும் வந்து எப்படியாச்சும் படிக்க வச்சு ஒரு தனியார் பள்ளியில் படிக்க வச்சு நல்ல ஒரு பெரிய ஆள் ஆக்கிடணும், அவங்க எதிர்காலத்தை வந்து சரி பண்ணணும்னு நினச்சி அவங்க உழைச்ச அத்தனை காசையும் கொண்டு வந்து என்னோடய கல்வி, என் தம்பியோட கல்வி, இது ரெண்டுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க. நமக்கு அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கான வீடா இல்லை நம்ம குழந்தைங்களோட எதிர்காலமாக, பசங்களோட எதிர்காலமானு பார்த்தப்போ அவங்களுக்கு வந்து அவங்களோட பசங்களோட எதிர்காலம் தான் பெருசாக தெரிஞ்சுது. அதனால் நம்ம இதே வீட்டில் இருந்துப்போம், ஆனால் பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீடு கட்டிக்கலை. சரி, வீடு தான் அப்படின்னா வந்து மிதிவண்டி தான் வச்சுருப்பாங்க. என்னடா உங்கள் அப்பா மட்டுமா, எங்கள் அப்பாவும் மிதிவண்டி தாண்டா வச்சுருந்தாருன்னு எல்லோரும் சொல்லலாம். பெரும்பான்மையான அப்பா அம்மாக்கள் வந்து நம்ம ஊரில் இப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மிதிவண்டி தான். அதுவும் வந்து அதில் ஏதாச்சும் முள் குத்திருச்சு அப்படின்னா அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு வந்து கடையில் போய் கொடுத்தா ₹1 ₹2 ஆகும். எங்கள் அப்பாவை அவரே தான் வச்சு அடைச்சிப்பார். அந்த மாதிரி நாங்கள் என்ன தான் வெளிநாட்டுக்கு படிக்க வந்துட்டாலும் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏழ்மையான நிலையில் தான் இருந்தாங்க. இத்தனைக்கும் அவ்வளோ உழைச்சவங்க ஏன் அவ்வளோ ஏழ்மையாக இருக்கணுன்ற கேள்வியை தான் எல்லாருமே கேட்பாங்க. ஆனாலும் எங்கள் அப்பா அம்மா எல்லாருக்கும் ஒரே பதில் தான் சொல்லுவாங்க, இல்லை எப்படியாச்சும் பசங்க மேலே வந்துடணும், பசங்க நல்லா வந்துடணும் அப்படிங்கிறத மட்டும்தான் பதிலாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுலேயும் எங்கள் அம்மாலாம் வந்து இப்போ எங்கள் அப்பா இருக்காரு அப்படின்னா இதெல்லாம் பண்ணிவிட்டு வந்து சாயங்காலம் மாலையில் சமைச்சு சாப்பிட்டு இப்போ தூங்கிடுவாங்க. எங்கள் அம்மா வந்து இந்த பாத்திரங்கள்லாம் விலைக்கு வச்சுட்டு இரவு ஒரு 9-10 மணிக்கெல்லாம் நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். மாலையில் ஏதாச்சும் அந்த டியூஷன் சொன்னால அங்கே போயிட்டு வந்து படிச்சுட்டு வந்து திரும்ப இரவுலையும் வீட்டில் உட்காந்து ஏதாச்சும் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா என் கூடவே உட்காந்து, நான் தூங்கக்கூடாது, கூட துணைக்கு உட்காந்துருப்பாங்க. நான் படிக்கிறதுக்கு துணைக்கு உட்காந்துருப்பாங்க, பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. எனக்கு கை கால் அமுக்கி விடுவாங்க. அவங்க உழைச்சிட்டு வந்து நியாயமாக பார்த்தா நான் தான் அவங்களுக்கு கை கால் அமுத்தி விட்டுருக்கணும். ஆனால் நான் படிக்கிறேன்றதுனால எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க காலில். என்னடா இப்படி கால் வந்து காஞ்சி போயிருக்கு, கை வந்து வறண்டு போயிருக்குன்னு தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. கை காலுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு கொசு கடிக்கும், அதை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என் மேலே கொசு கடிக்கக்கூடாதுன்னு விசிறி வச்சு ஏதாச்சும் விசிறிக்கிட்டு இருப்பாங்க. படிக்கிறதுக்கு இவ்வளோ பண்ணுவாங்க. எதுக்கு? நான் படித்து வந்து பெருசாக இது வந்து அவங்கள தூக்கி தலையில் வச்சு தாங்குவேன்னு இல்லை, என்னோடய எதிர்காலம் நல்லா இருக்கணும், என் தம்பியோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக அது வச்சு அதுக்காக அவங்க இவ்வளோ சிரமப்பட்டு கண்முழிச்சு அவ்வளோ பண்ணாங்க. அதனால் அதெல்லாம் நினச்சி பார்த்தோன்னா இப்போ கூட எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிரும். அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. எனக்கெல்லாம் வந்து வேலை தேடும்போது உண்மையாகவே நான் ஒரு சராசரியாக படிக்கக்கூடிய மாணவன் தான் வச்சுக்கோங்களேன். ஆனாலும் இவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எதுக்குடா இவ்வளோ உழைக்கிறாங்க, நம்ம ஏதாச்சும் படித்து வேலைக்கு போனால் தான் இவங்க உழைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கும், பொருள் இருக்கும், அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே தான் நான்லாம் படித்தேன். நான் வேலை தேடும்போது எனக்கு வந்து என்ன சொல்கிறது, அதெல்லாம் சொன்னால் அது ஒரு தனி கதை. நான் இங்கே வந்து என்னென்ன வேலை பார்த்தேங்கிறதெல்லாம் இன்னொரு நாள் சொல்கிறேன். ஆனால் அதெல்லாம் எனக்கு ஒன்றுமாவே தெரியாது. அந்த வேலை, அந்த கஷ்டம், இந்த குளிர், இது எதுவுமே எனக்கு பெருசாகவே தெரியாது. ஏன்னா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா படுற அந்த 30 ஆண்டு காலமாக இப்படியே இருக்காங்களே, இவ்வளோ உழைச்சிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற அந்த கஷ்டம் தான் தெரியும். அதுக்காக மட்டுமே தான் நான் வந்து எப்படியாச்சும் ஒரு வேலை எடுத்துடணும்னு தவிச்சு எதாவது பண்ணி உருண்டு பிறண்டு ஒரு வேலை எடுத்து வாழ்க்கை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த காணொலி பார்க்குற நிறைய பேர் நீங்கள் உங்கள் குழந்தைங்களை எப்படி தான் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பீங்களா இருக்கும். நீங்கள் சின்ன பசங்க பார்க்குறீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா உங்களை, என் வயது இருக்கவங்க பார்க்குறீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவும் உங்களை இந்த மாதிரி தான் கடினமாக உழைச்சி வளர்த்துருப்பாங்க. நம்ம ஊரில் இருக்க பெரும்பான்மையான அப்பா மக்கள் வந்து இந்த மாதிரி தான் அவங்க குழந்தைங்க, அவங்க சம்பாதிக்கிற எல்லாத்தையும் அவங்க குழந்தைங்களோட கல்வி அப்படின்றதுல தான் முதன்மையாக இது பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுத்துடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்குது. ஏதோ என்னால் என்ன சொல்கிறது, அது அந்த இதுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். நான் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் தம்பியும் சேர்ந்து வந்து வீடு கட்டி கொடுத்தோம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு. அதெல்லாம் சரி.
ஆனாலும் அவங்க என்ன சொல்கிறது, அவங்க அந்த 25-30 வருட வாழ்க்கையில் அவங்க தொலைச்ச எந்த சின்ன சின்ன ஒரு சந்தோஷத்தெல்லாம் நம்மளால் திரும்ப கொடுக்கவே முடியாது. அதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னும் போது தான் எனக்கு வந்து சரி இந்த மாதிரி இங்கே கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. எங்கள் அம்மா வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் ஊரை தாண்டி எங்கேயுமே போனது கிடையாது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை சுற்றுலாக்காக மைசூருக்கு போனதாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த பயணமும் ஏதோ ஒரு காரணத்தினால தடையாகி திரும்ப வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா நான் பட்டப்படிப்பு வாங்கும்போது சென்னைக்கு ஒரு முறை வந்திருக்காங்க. 2009 வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் 2010 வெளிநாட்டுக்கு கிளம்பும்போது ஒரு முறை சென்னை வந்தாங்க. அதுக்கப்புறம் என் தம்பி கிளம்பும்போது வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் எங்கள் அம்மா எங்கள் ஊரை விட்டு வெளியூருக்கு வந்ததுன்னா இருக்கும். மற்றபடி சொந்தங்கள் எல்லாம் அதே ஊரில் இருக்கிறனால வேறு எதுக்காகவும் வெளியூருக்குலாம் போகவே மாட்டாங்க. எங்கள் அப்பாவாச்சும் வருஷம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து அவர் வந்து அந்த ஐயப்பன் கோயிலுக்கு வந்து மாலை போட்டுட்டு அவர் வந்து சில ஊர்களுக்கு போயிட்டு வருவார். ஆனால் எங்கள் அம்மா அந்த ஊரை தாண்டி போனதே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து ஏதாச்சும் கூட்டிகிட்டு வந்து எப்படியாச்சும் ஒரு முறை வானூர்தியில் கூப்பிட்டு வந்துடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அவங்கள எப்படியாச்சும் நம்ம வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து எங்கெல்லாம் எங்களை அவங்க படிக்க வச்சாங்க, எங்கள் வெளிநாட்டில் வந்து எந்த கல்லூரியில் நான் படித்தேன், எங்கே வேலை பார்த்தேன், எங்கே இருக்கேன், இதெல்லாம் அவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. என் தம்பிக்கிட்ட இந்த ஆசையை சொன்னோடனே கூப்பிட்டு வரலான்னா நீ ஏற்பாடு பண்ணு, நானும் உதவி பண்ணுறேன் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து எங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வர்றோம். ஒரு மாதம் வந்து இந்த ஊரெல்லாம் சுற்றி காமிக்கணும். டென்மார்க்கு, ஸ்வீடனு, நார்வே, ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஃப்ரான்ஸு, சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரி ஒரு மாதம் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு சுற்ற முடியுமோ எல்லா ஊருக்கும் கூட்டிகிட்டு சுற்றணும். ஆனால் உண்மையாகவே போன தலைமுறை அப்பா அம்மாக்களுக்கெல்லாம் எங்கள் அப்பா அம்மான்னு இல்லை, அவங்கள மாதிரி இருக்கிற பல லட்சம் அப்பா அம்மாக்களுக்கும் வந்து கண்டிப்பாக நான் தலை வணங்குறேன். அவங்களோட தியாகத்தெல்லாம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளாம் வந்து ஒரு சின்னதாக நம்மளோட சந்தோஷத்தை விட்டு கொடுத்தே வந்து குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும், இல்லை மனைவிக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னா நான் ஏன் இதை விட்டு கொடுத்து அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் அவங்கெல்லாம் வந்து அவங்க மொத்த வாழ்க்கையுமே வந்து விட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு தலைமுறையை உருவாக்குறதுக்காக போன தலைமுறை அப்பா அம்மாக்கள்லாம் என்னென்னத்தெல்லாம் விட்டு கொடுத்தாங்கன்னு நினச்சா அதெல்லாம் ஒரு காணொலியில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி உழைக்கிற அத்தனை அப்பா அம்மாக்களுக்கும் இந்த காணொலியும் இந்த பயணத்தையும் நான் சமர்ப்பிக்கிறேன். நன்றி. வாங்க பயணத்தை தொடங்குவோம்.